வெல்கம் டு டேஸ்டி குக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே அருமையான ஒரு சிம்பிளாக செய்யக்கூட ஒரு சைடிஷ் நெத்திலி கருவாடு வறுவல் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், பழைய சாதம், ஒரு ரசம் வச்சுட்டு கூட சிம்பிளாக ஒரு சைடிஷு சுருக்குன்னு நம்ம வைக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும், அடிச்சிக்கவே முடியாது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க, லஞ்ச் மனு சேனல், தேவிஸ் கிச்சனு. அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் லஞ்ச் காம்போ, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேங்க. அதையும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சது. இதில் நல்லா நெத்திலி கருவாடை நல்லா கழுவிட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள் போட்டு நல்லா பரட்டி எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவாடை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே கடையில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 பல்லு பூண்டு அதிலே நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இதில் இப்போ நம்ம வறுத்த கருவாடையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணிட்டுக்கலாம். இப்போ இறக்க போகும்போது நம்ம அந்த பொடியெலாம் சேர்த்துக்கணும், இல்லைன்னா பொடி கலர் மாறிடும். கொஞ்சம் இறக்க போகும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கோங்க. அவ்வளோதான், அருமையான குச்சி கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இது பழைய சாதத்து கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு ரசம் வச்சு கூட இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு ஒரு சிம்பிளாக எதனாலும் வச்சு சைடிஷாக வச்சுக்கலாம். ரசத்துக்கும் பழைய சாதம் தயிர் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி அருமையான நெத்திலி கருவாடு வறுவல் ரெசிபி தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சட்டியே காலி ஆகிடுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும், அடிச்சிக்கவே முடியாது. டக்குன்னு ரெடி பண்ணிக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.